நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரம்பினுடைய இனாகுரேஷன் அப்படிங்கிறது அவுட்டோரில் நடத்த முடியாத அளவிற்கு அமெரிக்காவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கா, இல்லை கடுமையான பனிப்பொழிவு காரணமாக தான் இண்டோரில் வைக்கிறாங்களா? உண்மையான நிலவரம் என்ன? அவருடைய பாதுகாப்புக்காக ஒரு நபர் இருப்பார்ல, அவருக்கு போஸ்டிங்கை கூட்டி கொடுத்துருக்காங்களாம். அது என்ன விவரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாத்தையும் தாண்டி கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதை அணைக்கிறதுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய விமானம் ஒன்று ரஷ்யா கிட்ட இருக்கான். அதை ஏன் அமெரிக்கா இன்னமும் கேட்டு வாங்காமல் இருக்காங்க? இதுக்கு முன்னாடியே அதற்கான வாய்ப்பு வந்தப்போ ஏன் ரஷ்யா கிட்ட டீல் பேசி அமெரிக்காவால் அந்த விமானத்தை வாங்க முடியல? ரெண்டாவது, அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த விமானத்தில்? கலிஃபோர்னியாவோட காட்டுத்தீயை உடனே முடிச்சு விட்டுரும் அந்த விமானம், அதை ஏன் வாங்க மாட்டாங்க? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகுது. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழா. இந்த பதவியேற்பு விழா தொடர்பாக ட்ரூத் சோஷியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரம்பினுடைய அந்த சோஷியல் மீடியாவில் அவர் பதிவு போடுறார். அமெரிக்க மக்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடி, அவங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கடுமையான தட்பவெட்ப சூழ்நிலையை சமாளிப்பதற்காகவும் நான் அவுட்டோரில் என்னுடைய இனாக்ரேஷனை வைக்காமல் இன்டோர் கான்செப்டில் அதை வைக்க போகிறேன். இதில் குறிப்பிட்ட சில பேர் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு டிவி அண்டு ரேடியோ வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை ட்ரூத் சோஷியல் மூலியமாக பொதுமக்களுக்கு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு டொனால்ட் ட்ரம்ப். அப்போது இந்த இனாக்ரேஷன் எந்த இடத்துல நடத்த திட்டமிட்டிருக்காங்க? வாஷிங்டனில் கிடையாதா அப்படின்னு கேட்டால், வெள்ளை மாளிகையில் அல்ல இந்த இனாகுரேஷன். இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய தலைநகர் ரோடுண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல வச்சு நடத்த போகிறாங்க. இது முழுக்க முழுக்க ஃபுல்லி கவர்டு. எப்படி 4 சுவத்துக்குள்ளே தான் அமெரிக்க அதிபருடைய இந்த பதவியேற்பு விழாவை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் அழைச்சிருக்காங்க. மிக முக்கியமாக தொழிலதிபர்களை அழைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஏன்னா ட்ரம்ப்பே வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான் இல்லையா? ஸோ பைடனுடைய ஃபேர்வெல் ஃபங்க்ஷனில் கூட அவர் சொல்லியிருந்த விஷயம், அமெரிக்கா முழுவதுமாக இப்போது தொழிலதிபர்களுக்கு சாதகமான ஒரு நாடாக மாறிப்போச்சு. அமெரிக்காவினுடைய சட்டங்கள் அப்படிங்கிறது தொழிலதிபர்களுக்கானதாக மாறிப்போச்சு. பணக்காரர்களுக்கான தேசமாக அமெரிக்கா மாறிப்போச்சு. நடுத்தர மக்களுக்கும் ஏழைகளுக்குமானதாக அமெரிக்கா இல்லை அப்படிங்கிறத வருத்தப்பட்டு பதிவு செஞ்சு, தன்னுடைய ஒரு வயதான முதியவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பறிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவிற்கு வேதனையோடு பைடன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது. இது யாரை மையப்படுத்தி சொல்லியிருக்காருன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கார். ஸோ ஜர்ன் 20 அமெரிக்கா ஒரு புத்துயிர்ப்போடு இருக்குமான்னு கேட்டால், ஒரு பக்கம் கடுமையான குளிர் -7 டிகிரி செல்சியஸில் இருக்குது. -7 டிகிரி செல்சியஸ், எந்திரிச்சு வெளியிலே வர முடியாது. கோர்ட்டு உள்ளிட்ட அந்த எக்யூப்மெண்ட்லாம் இல்லாமல் நம்மளால் வெளியிலே வர முடியாது. ஸோ இப்படி ஒரு நிலை வேறு ஏதாவது ஒரு அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருக்கா? ஒரு குற்றவாளி அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படிங்கிற கதையெல்லாம் வேறு. ஆனால் அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு, ஃபைன்லாம் வந்து கட்ட தேவையில்லை, ஓகே கிடப்பில் கட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பாலியல் குற்றங்கள்லாம் தாண்டி இப்போது பதவியேற்பு விழா கூட ரொம்ப 4 சுவத்துக்குள்ளே நடத்தக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்காரு. இது கடைசியாக எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டால் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கடைசியாக குடியரசுக் கட்சியினுடைய டொனால்டு ரீகன் அவருக்கு தான் இந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த மாதிரியான இனாக்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, ஒன்று கடுமையான குளிர், இன்னொன்று வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல். இந்த பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அந்த எப்படி சொல்கிறது, மக்கள்கிட்ட வந்து பொது மேடைகளில் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய காதில் பட்டார்னு ஒரு குண்டு பாஞ்சிச்சுல, அந்த நிகழ்வின் போது அவருடைய ஏஜென்ட்டு சீன் குரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், இவர் வந்து ட்ரம்ப்பை வந்து காப்பாற்றினதான் ட்ரம்ப் நம்புகிறாரு.
ஸோ அந்த காதில் பட்ட ரத்தத்தை வந்து தொடச்சதோடு அவரை காப்பாற்றி கூட்டிட்டு போனதுனால இந்த கண்ணாடி போட்டிருக்காருல அவர் தான் அடுத்து நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் யூஎஸ் சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ட்ரம்பினுடைய உயிரை காத்ததற்காக இந்த ட்ரம்பினுடைய செக்யூரிட்டிக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங் வந்து அமெரிக்காவில் கொடுக்க போகிறார். ட்ரம்ப்பை பாதுகாப்பதற்காகவே 85 சீனியர் சீக்ரெட் சர்வீஸ் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அவ்வளவு பேரும் ரெக்வஸ்ட் வச்ச ஒரே ஒரு விஷயம், நோ அவுட்டோர் சாய்ஸ், ஒன்லி இன்டோர் சாய்ஸ். எதுக்கு? இனாகுரேஷனுக்கு. இப்படி ஒரு நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய அளவிலான ஆச்சரியமான விஷயம்தான். இது தர்ம சங்கடமான நிலை தான் அமெரிக்காவுக்கு. சரி, கடுமையான குளிர் காரணமாக இனாகுரேஷன் இப்படி நடக்குது. இன்னொரு புறம் கலிஃபோர்னியா காட்டுத்தீயை அணைச்சிட்டாங்களா, ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே அதை அணைச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கான பதில் என்னென்னா, அதை ரஷ்யாவால் முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரோப்ளேன் மூலியமா எளிமையாக கலிஃபோர்னியா தீயை அணைச்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த விமானத்தினுடைய பேர் பீரீவ் B-200 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டு. அந்த விமானத்தை பயன்படுத்தி எளிமையாக இந்த காட்டுத்தீயை அணைச்சிடலாம். அது எப்படி முடியும்? அமெரிக்காவிலேயே முடியாது, எப்படி அந்த விமானத்துக்கு இருக்குது அப்படின்னா, அந்த விமானத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி, அதாவது 2100 கிலோமீட்டர் கூட எளிமையாக கடந்து போகக்கூடிய வல்லமை படைத்தது இது. ரைட்டாக இருக்கக்கூடிய பெட்ரோல் மூலிமா, அந்த இருக்கக்கூடிய எரிபொருள் மூலிமா. அதே நேரத்தில் 12 டன்னு தண்ணீரை வெறுமன 14 செகண்ட்ஸில் வந்து நிரப்பிடுமா. பார்த்துக்கோங்க, ஒரு விமானம் 14 செகண்டில் 12 டன் அளவிற்கான தண்ணீரை வந்து கொள்கலனில் நிரப்ப முடியும். அதை வந்து தீ அணைக்கிறதுக்கான பயன்படுத்த முடியும். இவங்க வந்து இந்த பிங்க் கலரில் தூவுறாங்கல்ல இல்லையா, பிங்க் கலரில் தூவக்கூடிய அந்த பொடி இருக்குல்ல, நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது டைட்டானியம் ஆக்சைடு அப்படின்னு. ஆனால் அது கிடையாது, அது வேறு ஒரு வேதிப்பொருள். இப்போ அந்த வேதிப்பொருளை எந்த இடத்துல தீ பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல தொளிக்கிறது வேஸ்ட்டு. எந்த இடத்துல தீ பிடிக்காமல் இருக்கோ அந்த இடத்துல தொளிச்சிங்க அப்படின்னா அது பரவாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ அப்போ தீ அணைக்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் டைட்டானியம் ஆக்சைடெலாம் இது பண்ணுறதில்ல, மழை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் அவங்க ஏற்படுத்தலை. நம்ம ஊரில் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கலிஃபோர்னியாவில் செய்யலை. மாறாக ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து டைரெக்டாக போய் 8500 பேர் வந்து அந்த தீ அணைக்க போகிறாங்க. அதுவும் முடியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து ஜனவரி 22 இதை விட காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு வேறு அச்சுறுத்தல் வேறு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இந்த விமானத்தை ஏன் அமெரிக்கா வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின். சரி, ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் தான் நல்ல நட்பு இருக்குல்ல, வாங்கிடலாம்ல அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் அந்த சைனை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இப்போ பெரிய நெருக்கடி. ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பிறகு மேபி அது சைனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து அந்த விமானத்தை வாங்குவதற்கான வாய்ப்பை ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைடனே அதை செஞ்சுருக்கலாம், பட் அவருக்கு மனம் இல்லை, மக்களை காப்பாற்றுறதுக்கு ஓட்டு போடல, அப்புறதுக்கு உன்னைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கைவிட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. சரி, இந்த விமானத்தை ஏற்கனவே வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களா பிரசாத், அது எப்போ அப்படின்னு கேட்டால் 2017 2019 யூஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்த பீரியடில், உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் இதுக்கான சைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் இது பாலிடிக்ஸ் காரணமாக அப்படியே வந்து விட்டுட்டாங்க. ரெண்டாவது, இது வந்து FAA ரெட் டேப் பிளாக்டு த டீல் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த இன்னர் பாலிடிக்ஸ் காரணமாக இந்த பிளேனை வந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை அணைக்கிறதுக்கு ஈரான் உள்ளிட்ட நாடுகள் உதவிக்கு வர்றோன்னு சொன்னால் கூட அமெரிக்கா மறுக்குது. ஸோ அமெரிக்க மக்கள் தொகையை குறைப்பதற்கான வேலையை அமெரிக்கா செய்யுதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இத்தாலியும் இன்னொரு நாடு இந்தோனேஷியா, இந்த நாட்டில் காட்டுத்தீ ஏற்பட்டப்போ ரஷ்யா வந்து இந்த விமானத்தை கொடுத்து தான் உதவி பண்ணி அந்த காட்டுத்தீயை அணைக்க உதவியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் முக்கியமான விஷயமா சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி UK அப்படிங்கிற நாடை நாங்கள் அழிச்சு காட்டுவோம், டோட்டலாக வந்து வேர்ல்டு மேப்பில் இருந்து அகற்றி காட்டுவோம் அப்படிங்கிற சவாலை ரஷ்யா எடுத்திருக்கு. ரஷ்யாவினுடைய புட்டின் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ரஷ்யாவினுடைய ஜெனரல் குருதேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கார். அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் உக்ரைன் போருக்கு இந்த UK அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லண்டன் இருக்குல்ல, அந்த நாடு
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டோம் ஷேடோ மிசைல் இருக்குல்ல, அதை கொடுத்து உதவி பண்ணீங்க. அதன் மூலியமாக ரஷ்ய மக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போது விளையாட தெரியாதவன்கிட்ட போய் துப்பாக்கி கொடுத்த கதையா உக்ரைன் நாட்டுக்கிட்ட போய் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு விட்டீங்களே, யூகே இனிமேல் நீ மேப்லேயே இருக்க மாட்டடா அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி விட்டுருக்கு ரஷ்யா. இதை கேட்டு ஸ்டாம் வந்து ரொம்ப அப்படியே நொறுங்கி போய் நிற்கிறாரு. யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் வந்து கலங்கி போய் நிற்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அங்கே எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ நார்த் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மறுபடியும் வருமா வராதா அப்படிங்கிற விஷயம், ரஷ்யாவோட உறவை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற விஷயம், அடுத்து யார் பிப்ரவரியில் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பிரான்ஸை பொறுத்தளவில் ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறிட்டாங்கிறதுனால ரஷ்யாவோட எந்த விதமான பஞ்சாயத்துக்கும் போகாமல் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜனவரி 20 அமெரிக்காவில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதில் ஒன்று, 170 மில்லியன் மக்கள் பயன்படுத்தி வந்த டிக்டாக் அப்படிங்கிற செயலி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டிக்டாக் அப்படிங்கிற அந்த செயலியை எப்படி இந்தியாவில் 2018-19 தொடக்க காலகட்டத்தில் க்ளோஸ் போகும்போது யூடியூபினுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் இருந்ததோ, யூடியூப் பக்கம் எல்லாரும் மாறி வந்தாங்களோ, அதே மாதிரியான ஒரு வாய்ப்பை இப்போ அமெரிக்காவில் உருவாக்க போகிறாங்க. ஸோ டிக்டாக் வந்து அமெரிக்காவில் பேன் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த 170 மில்லியன் மக்களும், 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர், 170 மில்லியன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க, இவங்க எல்லாமே அடுத்து வேற ஒரு சோஷியல் மீடியா தளத்தை நோக்கி வருவாங்க. ஸோ புதியதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது டிஜிட்டல் மீடியாவில் உருவாக்கப்படுவதற்கான ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரம் தெரியுது அப்படிங்கிறத மட்டும் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. பொறுத்தது போதும் நண்பா, பொங்கி எழு. புதிய அதிபர் வரப்போகிறார். நம்மளை 51வது வாகனமாக இணைப்பதற்கு பெரிய அளவில் அழைப்பு விட்டிருந்த ட்ரம்ப்புக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடா இப்போ என்ன பண்ணுறாங்க, 25% வரி எனக்கா விதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக கலிஃபோர்னியாவுக்கு விமானம்லாம் கொடுத்து நான் வந்து ஃபயர் ஜெட்டர்லாம் அனுப்பிச்சி வச்சேனே, என்னையை பார்த்தா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கனடா அப்படிங்கிற நாடு அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு துணிந்ததாக ஒரு செய்தி வருது. ஆனால் இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட்டு, எதிர்க்கட்சிகள், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து கனடாவினுடைய வானத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாங்க. ஸோ கனடா மக்களுடைய பல்ஸை இப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கனடாவினுடைய ட்ரூடோ வந்து ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டு ட்ரம்ப் சொல்லும் போதே திருப்பி பதில் சொல்லியிருந்தாருன்னா, ட்ரம்ப் வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அதை விட பெரிய அத்திரம் மக்களுக்கான மனதை வெல்வதற்கு இருந்திருக்காது. எளிமையாக கனடா எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிருப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருந்தாருன்னா, உன்னோடு போராட நான் நெறி, கனடா வந்து அமெரிக்காவோடு போர் தொடுக்கும் ட்ரூடோ மட்டும் சொல்லியிருந்தாருன்னா அவர் வரலாற்றிலேயே இடம்பெற்றிருப்பார். ஆனால் பயந்தோலி பக்கடா மாதிரி அவர் ஓடி போனதுனால ஜனவரி 20 அன்னைக்கு ட்ரம்ப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய நாடாக ரஷ்யா மட்டுமே இன்ன வரைக்கும் களமிறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டுமே இன்ன வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அதற்கான அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு ட்ரூடோட்டோ இருந்து அவர் தளவர விட்டுட்டார் இந்த ஜனவரி 20 அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும். நம்ம தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், தொழிலதிபர்கள் வந்து இந்தியாவினுடைய தொழிலதிபர்கள்லாம் புறக்கணிக்கப்படுறாங்க அமெரிக்காவால் அப்படின்னு. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. எலான் மஸ்க் அப்படிங்கிற நபர் இருக்கிற வரைக்கும் தொழிலும் சரி, தொழிலதிபர்களும் சரி, தொழிலை நேசித்து அங்கே படிக்க போகிறவங்களுக்கான வாய்ப்புகளும் சரி, விசா உள்ளிட்ட விஷயங்களும் சரி, இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு அகதியாக உள்ள நுழைஞ்சு இன்றைக்கி பெரிய அளவிலான பணக்காரராகி அறிவிக்கப்படாத பிரசிடென்ட் அப்படின்னு எலான் மஸ்க் வர்ணிக்கப்படுறாருல, அப்படிப்பட்ட நபர் இருக்கிற வரைக்கும் தொழிலதிபர்களுக்கான வாய்ப்பு அமெரிக்காவில் இருக்குது. ஸோ ஜான் 20 அன்னைக்கு வந்து நம்முடைய மோடி அவர்கள் வந்து போய் கலந்துக்கல அப்படின்னாலும் ஜெய்சங்கர் போய் கலந்துக்க போகிறாருங்கிறது வாழ்த்துக்களுக்குரியது. ஜி ஜின்பிங்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் அவருடைய சார்பாக ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து ஆள் போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருந்துமே ஒவ்வொருத்தவங்க அழைப்பின் பேரில் வர்றாங்க, அது வேறு விஷயம். பட் இந்தியாவினுடைய தொழிலதிபர்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் நேற்றைய தினம் புதியதொரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அதில் ஓயோ, எப்படி நம்ம ஊரில் ஒரு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, ஓயோ ஹோட்டல், அந்த ஹோட்டலுடைய ஓனரு, அதற்கு பிறகு வந்து ஃப்ளிப்கார்ட்டு, ஆதித்யா பிர்லா, இவங்க மாதிரியான பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் எலான் மஸ்கோடு சந்தித்து ஒரு ஃபோட்டோ செல்ஃபி அதெல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. இந்த செய்தியும் இம்பார்ட்டண்டான செய்தி. ஸோ ஜான் 20 அன்னைக்கு அமெரிக்காவில் இந்திய தொழிலதிபர்கள் கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் முக்கியமானது தான். ட்ரம்ப் பொறுப்பேற்றுக்கிறாருப்பா, ஜனவரி மாதம் 20 பொறுப்பேற்றுக்கிறார். அவருடைய சைன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரெண்டாவது கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல, கண்ணுக்கே தெரியாத இடத்துல, நம்ம போய் பார்க்காத இடத்துல கிரிப்டோ கரன்சியை வச்சு நம்ம சொத்து வாங்க முடியும்.
இந்த சொத்து எனக்கானது, இதை கிரிப்டோ கரன்சி வச்சு நான் வாங்கியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை அப்படின்னு இங்கே இருந்துட்டு அமெரிக்காவில் ஏதோ ஒரு தீவையோ இல்லை ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு தீவையோ வாங்குறதுக்கான வாய்ப்பை இந்த கிரிப்டோ கரன்சி ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இதை அமெரிக்காவில் முழு முதலாக நான் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பினுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா பேர் வந்துகிட்டு இருக்கு. அவங்க சைட்லேருந்து ஆஃபீஸர்லேருந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க நெட்டில். ஸோ டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது அமெரிக்காவில் பெரிய பூமாக போகுது ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு பிறகு. இப்படி ட்ரம்ப்பினுடைய பதவி ஏற்புக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை தாண்டி காசா போர் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற நல்ல விஷயமும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் பாலஸ்தீன மக்களுடைய சாபம்ங்கிறது காட்டுத்தீயாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது கலிஃபோர்னியாவில். அதை அடைப்பதற்கான ஈகோ பிரச்சனையினால் ரஷ்யாவிடமிருந்து அந்த விமானத்தை வாங்காமல் அமெரிக்கா அதை கடப்பில் போட்டிருக்கு. பார்ப்போம் ட்ரம்ப் அந்த விமானத்தை வாங்கி கலிஃபோர்னியா தீயை அணைக்கிறாரா இல்லையான்னு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.